மாமா, போன வாரமே சொல்லியிருந்தேன் மளிகை சாமான் தீர்ந்து போச்சுன்னு. பருப்பு கீரை ஒன்றுமே இல்லைங்க மாமா. நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகையில் கூட ரசம் தான் வச்சு கொடுக்கணும். ஒன்றுமே வீட்டில் இல்லை. எப்போ போய் வாங்கலாம்? ஏடி சுப்புலட்சுமி, நான் என்னமோ வாங்க போக வேணாம்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். உனக்கு மளிகை சாமான லிஸ்டெல்லாம் எழுதி வைக்க சொன்னேனே, எழுதி வச்சிட்டியா நீ? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எழுதாமல் இருப்பேங்களா மாமா? கடலை எண்ணெயிலேருந்து கரம் மசாலா வரைக்கும் பூராத்தையும் எழுதி வச்சுக்கிறேன் மாமா. எங்க அந்த லிஸ்ட் கொஞ்சம் காமி பார்க்கலாம். லிஸ்ட் என்னங்க மாமா லிஸ்ட்டு? பூரா மண்டக்குள்ள மனப்பாடமாக வச்சுக்கிறேனாக்கா. சரி சுப்புலட்சுமி, நான் கூட என்னமோ நினைச்சேன் நீ கூட எல்லாம் மனப்பாடமா வச்சுக்கிறேன்னு சொல்றியா. வா போவோம், போய் மளிகை சாமானத்து கையோட வாங்கிட்டு வந்துடுவோம். இருந்தாலும் சுப்புலட்சுமி, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நீ நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னியே, அந்த லிஸ்ட் அப்படியே சொல்லு பார்க்கலாம். என்ற மேலே நம்பிக்கையே எல்லாம் கேட்குறீங்க. இதோ இப்போ சொல்கிற பாருங்க. கடலை எண்ணெய் 5 லிட்டரு, அதுவும் கேனில் தான் வேணும், பேக்கெட்டில் வேணாம். எனக்கு ஒரு சந்தேகம் டி சுப்புலட்சுமி, ஏன் கடலை என்ன கேனில் வேணும் பேக்கெட்டில் வேணாங்கிற? மாமா, கடலை நீங்கள் பேக்கெட்டில் வாங்கினா அந்த பேக்கெட்டெல்லாம் ஊற்றுறதுக்கு தூக்கி வேஸ்ட் தான் போகிறோம். இதே கடலை நீ கேன் வாங்கினோம்னா அந்த கேன் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்ல? அப்படி எத்தனை கேனை நீ சேர்த்து வச்சுக்கிற, எத்தனை கேனை நீ யூஸ் பண்ணிக்கிற திரும்பி? நான் ஒன்னத்தையும் பார்த்ததே இல்லையா இதுக்கு முன்னாடி வாங்கினது. ஆமா, இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கேன் இல்ல, அந்த குடத்துக்காரங்கிட்ட போட்டு குடம் வாங்கிட்டு புதுசா இப்போ வரப்போறதை ஏதாவது யூஸ் பண்ணிக்குவேன். பரவாயில்லையே சுப்புலட்சுமி, நல்லா ஸ்மார்ட் ஆகிட்டு தான் வர போல நீ. தேங்க்ஸ் 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 மாமா. அதுக்கப்புறம் துவரம் பருப்பு 1/2 கிலோ, பாசி பருப்பு 1/2 கிலோ, கொள்ளு 1/2 கிலோ, கடலை பருப்பு 1/2 கிலோ. இரு இரு இரு, துவரம் பருப்பு ஓகே, பாசி பருப்பு ஓகே, கொள்ளு ஓகே, அது என்ன கடலை பருப்பு இடையில அரைக்கலாம்? கடலை பருப்பு வச்சு வடைத்தானே சுடுவாங்க. நீ கல்யாணம் வாஞ்ச மூச்சுலேருந்து இன்ன வரைக்கும் நான் வடையை சுட்டு நான் பார்த்ததே இல்லையே. அந்த பருப்பு வச்சு நீ என்ன பண்ண போற? இதுக்கு மேல சுட்டு கொடுக்குறேன் மாமா. அதுக்கெல்லாம் யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிறேன், பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சுட்டு கொடுக்குறேன். சுப்புலட்சுமி, என்ன வேணா சொல்லு, இதையும் மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது. முதல்ல கற்றுக்கோ, அதுக்கப்புறம் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் சுடுவியாமா? சரி மாமா, உங்களுக்காக கடலை பருப்பு லிஸ்ட்லேருந்து தூக்கிறேன். அடுத்து சொல்லட்டுங்களா? சொல்லு சொல்லு, மடாரம் சொல்லு. அதுக்கப்புறம் வெள்ளை ரவை 1/4 கிலோ, சம்பா ரவை 1/2 கிலோ, சேமியா 3 பேக்கெட்டு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏனுங்க மாமா? ஏற்கனவே நைட்டு தோசை இட்லி தான் சுடுறேன். பத்தாவதுக்கு 1/4 கிலோ 1/2 கிலோ சேமியா சம்பா ரவைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே. மாதம் பூரா நைட்டு இதுவே தான் சாப்பிடணுமா? ஏனுங்க மாமா இப்படி சொல்றீங்க? நைட் நேரத்தில் டிஃபன் ஐட்டம் தான் மாமா சாப்பிடணும். யார் சொன்னா அப்படின்னு? அது பக்கத்து வீட்டு அக்கா கூட பேசும்போது கேட்டுக்கிட்டு மாமா. காலையில் தான் நல்லா சாப்பிடணும், மத்தியானம் அதுக்கு ஒரு லிமிட்டடாக குறைச்சிக்கணும், அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் அளவாக சாப்பிடணும், அப்போ தான் உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம லிஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கிட்டு மாமா. சரி சரி சுப்புலட்சுமி, அதை அப்பப்போ பண்ணிக்கோ, எப்பயும் பண்ணிக்காத. ஏற்கனவே ஒரு சாப்பாடு திங்க முடிய மாட்டேங்குது, உனக்கு இதில் வேற இந்த மாதிரி லிஸ்ட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி திங்கிறது? ஓ, அப்போ என்ற திங்க முடியலன்னு நீங்கள் சொல்லி காமிக்கிறீங்க அப்படிதானே? ஐயோ, வாய் தவறி இது வேற சொல்லிட்டுமே. இனி இவன் என்னத்த ஆரம்பிக்க போறான்னு தெரியலையே. கல்யாணமான புதுசில் ஒல்லியா நீங்க மாமா, இப்போ எப்படி குண்டாக்குறீங்க? காரணம் நான் செஞ்சு போட சோறு தான். போன வாரம் கூட இட்லி சுட்டு கொடுத்துருந்தேன், அதையும் சாப்பிட்டு போட்டு சூப்பராக இருக்குது சுப்லட்சுமி அப்படின்னு சொல்றது. கழுத்து வரைக்கும் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மாதிரி சோத்திங்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஐயோ சுப்புலட்சுமி, ஒன்று சாப்பாடு யாராவது குத்தம் சொல்லுவாங்களா? நான் சும்மா நாச்சுக்கு ஒன்று கூட விளையாடுறதுக்காக சொன்னேன். ஓஹோ, சும்மா விளையாடு தானா? இன்னொரு தடவை இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் விளையாடு சோறு செய்ய மாட்டேன், வேலைக்கு சும்மா வெறும் வயிற்றோட தான் போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி சுப்புலட்சுமி, மன்னிச்சுக்கிடியே. நீ என்னோட லிஸ்ட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்ற லிஸ்ட்ல சோப்பு மாமா, குடிக்கிற சோப்பு ஒரு 10 சோப்பு வேணும் மாமா. 10 சோப்பா? 10 சோப்பு எதுக்குடியே? 3 மாசத்துக்கா? மாசத்துக்கு 3 நாள் தானே வாம்பா, இது என்ன 10 சோப்பு கேட்குற? மாமா, சோப்புக்கெல்லாம் கரைஞ்சு போயிடும் மாமா. இப்போ வரதால சரியே இல்லைங்க, பூரா தண்ணியில் கரைஞ்சு போயிடுது. அது சோப்பு தன்னை போல கரையாது சுப்புலட்சுமி. நம்ம தான் தண்ணியை ஊற்றி போட்டு அப்படியே வச்சு போட்டு வந்தது, அப்போ கரையாம என்ன பண்ணு? என்ன மாமா என்ன சொல்றீங்க? நீங்க வந்தாலும் குளிச்சு போட்டு அப்படியே விட்டு போட்டு வரது, அப்புறம் கரையாம என்ன அது? பேசாம நம்மளே ஒரு லிஸ்ட்டை போட்டு மளிகை சாமான் வாங்கி வந்து கொடுத்துருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பா. இவளையே லிஸ்ட்டு போடுத்தோம்னா ஏகப்பட்டதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாளே, பட்ஜெட் தாங்காத எடுக்குதே இந்த மாதம்.